வேணாம் தம்பி. விஷயம் தெரியுமா உனக்கு? கோயம்புத்தூர் ஜெயில இருந்து மாத்தலாயி புதுசா ஒரு ஜெயிலர் வராராம். ஐயோ, ரொம்ப கண்டிப்பானவராம். மறந்து கூட சிரிக்க மாட்டாராம். ஆளுக்கு தூக்கமே வராதான். ராத்திரி பூராவும் அல்ட்ரேஷன் மாதிரி சுத்துவாராம். சரியான கல்லூரி மங்கனா இருப்பான் போல இருக்கு. எனக்கு பயமா இருக்குப்பா. நீ எதுக்கு நான் பயப்படுற? ராமா வந்தாலும் ராவணன் வந்தாலும் நம்ம ஜெயில் கதவு ஒண்ணும் திறக்க போறது இல்ல. துருப்பிடிச்ச கதவு துருப்பிடிதான் போகுது. நமக்கு இருக்கு வேப்ப மரத்து காத்து, அச்சடிச்ச சோறு, வெண்ணெய் எடுக்காத மோரு, அவுன்ஸ் குழம்பு. ஆனா இனிமே நம்ம கஜேந்திர விலாஸ்ல சாப்பிடவானே போறோம். வருத்தப்படாத மச்சி, ஒரு தம்மடி எல்லாம் சரியா போடும். சொல்ல மறந்துட்டேனே, புது ஜெயிலருக்கு தம்மடிச்சா கராரா பிடிக்காதான். எங்கடா பீடி? எனக்கு பழக்கம் இல்லை. பழக்கம் இல்லைன்னா வாங்கி வைக்கணும். வெளிய வசூல் பண்ணி, அதனால தகராறு பண்ணி, அதனால கொலை பண்ணி, அதனால ஜெயிலுக்குள்ள வந்திருக்க. இங்க வந்து என்கிட்ட தகராறா? நான் தாயா ஜெயில் ப்ரூஸ்லியே. தம்பி, உனக்கு நீர் உடம்பு, அச்சா கீஞ்சிடுவ, தட்டினா தண்ணி கொட்டிடும். இவன் ரூமுக்கு இழுத்துவாங்க. இவங்க கூட யாரா சண்டை போட்டது? ஏண்டா கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சா? இவனையும் ரூமுக்கு இழுத்துவாங்க. அவன் தான் சார் ரொம்ப சண்டைக்கு வந்தான். தள்ளாதீங்க சார், தள்ளாதீங்க சார். தப்பிக்கலாம்னு இருந்தோம், ஆனா இன்னைக்குன்னு பார்த்து தகராறு பண்ணிட்டு வந்துட்டானே. என்ன தம்பி, ரொம்ப அடிச்சு போட்டானா? நீங்க வேற அண்ணே, அவனை செம்ம அடி அடிச்சுட்டு தனி அறையில போட்டாங்கண்ணே. அண்ணே, நமக்கு நேரம் நல்லா இருக்கு, இன்னைக்கு எப்படியாவது இருமிடுவோம். ஓடா பார்த்து இருமுங்கண்ணே, மறந்துடாதீங்க. என்ன ஏகாம்பரம், சாப்பிட்டியா? ஆமாங்க. என்ன பிரியாணியா போடுறாங்க?
எனக்கு ஆபீஸ் விட்டு பிரியாணி கடை கட்டி. என்னடா தூக்கம் வரலையா? தூக்கமே வரலன்னு. கம்பியை புடிச்சிட்டு தூங்குடா, நல்லா தூக்கம் வரும். யோ, அவன் தான் போக்கிறேன்னு தெரியுமில்ல, அவங்கிட்ட ஏன் தகராறு பண்ணிக்கிட்டு? சார் சொல்றதுதான் சொல்றீங்க, மரமண்டை எனக்கு ஏற மாதிரி சொல்லுங்க சார். வாங்க சார். டேய், உள்ள போய் படுத்துங்கடா, போடா. வாங்க. போ உள்ள. ஹீரோங்கற நினைப்போம். ஏன்டா அடிக்கிறீங்க? இங்க அடிக்கிறீங்க. மிதிடா அவனை. மிதிடா அவனை. டேய், கலாட்டா பண்ண வேண்டாம். போங்க சார், நாங்க பாத்துக்கறோம் சார். நம்ம ஜெயில் சூப்பரிண்டென்ட் ரிட்டையர் ஆக போறதுனால இன்னைக்கு ராத்திரி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஜெயிலுக்குள்ளேயே ட்ரீட் கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஜெயில அதிகம் காவல் இருக்காது. நாங்க இன்னைக்கு தப்பிக்கலாம்னு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பிளாக்ல இருக்கிற நீங்க தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வார்டன் கிட்ட பேச்சு கொடுத்தீங்கன்னா 4th பிளாக்ல இருக்கிற நாங்க தப்பிக்க வசதியா இருக்கும். நீங்க எப்ப பேச்சு கொடுக்கணுங்கிறத நாங்க இருமல் பண்ணி சிக்னல் கொடுக்குறோம். மறந்துடாதீங்கன்னு. நாங்க எப்ப இருமுறமோ அப்பதான் பேச்சு கொடுக்கணும். பாடனையா, என்னடா ஒரு பீடி இருந்தா கொடுங்க. கேட்டுருவிய? சும்மா இருக்க மாட்டிய? ஏண்டா பீடி பீடின்னு தொல்லை பண்ணிக்கிட்டு? மணி 10க்கு மேல ஆக போகுது. பேசாம போய் படுத்து தூங்க வேண்டியதுதானே? என்னங்க பண்றது, வயசாகி போச்சு. தூக்கமும் வரமாட்டேங்குது, சாவும் வரமாட்டேங்குது. இதுல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வந்து கண்ணை மூடலான்னா அதுக்கு நேரமும் வரமாட்டேங்குது. ஏங்க வாடனையா, இந்த தூக்கு தண்டனைய ஆயுள் தண்டனையா மாத்துறதுக்கு கருணை மனு கொடுப்பாங்களாமே, அதே மாதிரி இந்த ஆயுள் தண்டனைய தூக்கு தண்டனையா மாத்துறதுக்கு எங்கெங்க மனு கொடுக்கணும்? போடா பைத்தியக்காரா.
உத்தியோகத்தையே வேட்டு வைக்க பாத்தீங்களா? தப்பிக்க முயற்சி பண்ணவங்க யாருக்கும் தெரியாம ஜெயிலுக்குள்ளேயே வெடிகுண்டு தயார் பண்ணி இருக்காங்க. அதுக்கு தேவையான வெடிமருந்த இங்க இருக்கிற கைதிகிட்டே சேகரிச்சிருக்காங்க. மிஸ்டர் விஜய், 4 கைதிங்க தங்களுடைய புத்திசாலித்தனத்தால நம்முடைய டிபார்ட்மெண்ட்டையே முட்டாளாக்கிட்டாங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே வெக்கமா இருக்கு. சார், நான் டியூட்டில இருந்த நேரத்துல ஒரு கைதி தப்பி போனதுக்காக நான் ரொம்ப வெக்கப்படுறேன். Within 24 hours he will be in the jail. ஆமா சார், இன்னும் 24 மணி நேரத்துல அவன் ஜெயில்ல இருப்பான். ஏய் மறந்துடாத, இதே இடத்துக்கு வந்துரு. சரி பார்க்கலாம். நாளைக்கு வந்துடுறேன்னு மறந்துடாதா.